के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। ज्ञान का दीप जलाएंगे, अंधकार मिटाएंगे, सत्य का पाठ पढ़ाकर नई दिशा दिखाएंगे। ज्ञान का दीप जलाएंगे, अंधकार मिटाएंगे, सत्य का पाठ पढ़ाकर नई दिशा दिखाएंगे। नई दिशा दिखाएंगे। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए। विश्व में स्नेह की धारा हम बहाएंगे, शिव के संदेशों को हर दिल तक पहुंचाएंगे। विश्व में स्नेह की धारा हम बहाएंगे, शिव के संदेशों को हर दिल तक पहुंचाएंगे। हम सहारा बनेंगे हर डूबती कश्ती का, प्रेम का स्वर बनेंगे हर व्यथित हृदय की बस्ती का। नई दिशा दिखाएंगे। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए। दुखियों का मित्र बन राह नहीं दिखाएंगे, नफरत की दीवारों को मिलकर गिराएंगे। दुखियों का मित्र बन राह नहीं दिखाएंगे, नफरत की दीवारों को मिलकर गिराएंगे। एक नया सवेरा संग ले आएंगे, शिव के फरिश्ते हम विश्व को जगाएंगे, नई दिशा दिखाएंगे। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। ज्ञान का दीप जलाएंगे, अंधकार मिटाएंगे, सत्य का पाठ पढ़ाकर नई दिशा दिखाएंगे।
दिखाएंगे। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाएं, शांति हम फैलाएं, शांति हम फैलाएं। ஓம் சாந்தி. சிவனின் தேவதைகள் 84 நாள் பட்டியில் இன்று நாம் அனைவரும் கடைசி நாளாகிய 84வது நாளில் இருக்கின்றோம். நாம் அனைவரும் நல்ல முறையில் பட்டி செய்து பட்டியினுடைய பலனை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பாக 21 நாட்கள் பட்டி, அதற்கு முன்பாக 108 நாட்கள் பட்டி. தொடர்ந்து நாம் அனைவருமே ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையில் மற்றும் குழுவாக இருந்து அவ்யக்த முரளிகளை படித்து நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக செழிப்பானதாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். முரளிகளை படிப்பதினால் நம்முடைய எண்ணங்கள் சிரேஷ்டமானதாக, வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக, வெற்றி நிறைந்தவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று நம் அனைவருக்கும் கடைசி நாளாக இருக்கின்றது. மீண்டும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த பட்டி நமக்கு ஆரம்பமாகும். எனவே இன்றைய முரளியை நல்ல முறையில் நாம் படித்து நம்முடைய மனதை, உடலை ஆரோக்கியமாக நாம் அனைவரும் வைத்துக் கொள்வோமாக. அவ்யக்த முரளியை படிப்பதற்கு முன்பாக நாம் 4 விஷயங்களை நம்முடைய கவனத்துல நம்ம வச்சுக்கணும். அந்த 4 விஷயங்கள் மூலமாக முரளியை நாம் படிப்பதினால முரளியின் பாயிண்ட்ஸ் நம்முடைய மனசுல பதியும். அடுத்தது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் முரளியினுடைய ஞாபகங்கள் நமக்கு வரும் பொழுது நம்முடைய காரியம் அனைத்தும் பாசிட்டிவாக, நல்ல முறையில் வெற்றிகரமாக, திருப்திகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பு பாப்தாதாவுடைய ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் உரித்தாகும். முதலாவது, முரளி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ எம் மாஸ்டர் முரளிதர். ஐ ட்ரஸ்ட் மை மெமரி சப்போர்ட்ஸ் மீ. இன்றைய முரளியின் தேதி 21/3/1985. முரளியின் தலைப்பு சுய தரிசன சக்கரத்தின் மூலம் வெற்றி சக்கரத்தின் பிராப்தி உருவாகும். இன்று பாப்தாதா ஆன்மீக சேனாதிபதியின் ரூபத்தில் தனது ஆன்மீக சேனையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆன்மீக சேனையில் எத்தகைய மகாவீரர்கள் உள்ளனர், என்ன சக்திசாலியான ஆயுதத்தை தரித்துள்ளனர், எவ்வாறு உலகிய படையினர் நாளுக்கு நாள் மிகவும் சூக்ஷ்மமான மற்றும் தீவிர வேகத்தின் சக்தி நிறைந்த சாதனங்களை உருவாக்கி கொண்டே செல்கின்றனர். அவ்வாறே ஆன்மீக சேனை மிகவும் சூக்ஷ்மமான சக்திசாலியான படை வீரர்களாகிவிட்டீர்களா? எவ்வாறு விநாசம் செய்யும் ஆத்மாக்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எத்தனை மைல் தூரம் வரை விநாசம் ஏற்படுத்தும் கிரணங்கள் மூலம் விநாசத்தை செய்விப்பதற்கான சாதனங்களை உருவாக்கியுள்ளனர். அங்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தொலைவில் அமர்ந்து கொண்டே இலக்கை தாக்க முடியும். அதுபோன்று ஆன்மீக சேனையானது ஸ்தாபனை செய்யும் சேனையாகும். அவர்கள் விநாசம் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் விநாசத்திற்கான திட்டம் தீட்டுகின்றனர். நீங்கள் புதிய படைப்பிற்கான உலக மாற்றத்திற்கான திட்டம் தீட்டுகிறீர்கள். ஸ்தாபனை செய்யும் சேனை அத்தகைய தீவிர வேகம் கொண்ட ஆன்மீக சாதனத்தை தாரணை செய்து விட்டீர்களா? ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு ஆன்மீக நினைவின் கிரணங்கள் மூலம் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தூண்டுதலை ஏற்படுத்த முடியும். அந்த அளவு தீவிர வேகத்தில் சேவை செய்வதற்காக பரிவர்த்தனை சக்தி உள்ளதா, தயாராக உள்ளதா? ஞானம் அதாவது சக்தி அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றது இல்லையா? ஞானத்தின் சக்தி மூலம் அத்தகைய சக்திசாலியான படை வீரர் ஆகிவிட்டீர்களா? மகாவீரர் ஆகி இருக்கிறீர்களா?
அல்லது வீரராகி இருக்கிறீர்களா? வெற்றியின் சக்கரத்தை, அதாவது பதக்கத்தை அடைந்து விட்டீர்களா? உலகிய சேவைக்கு அநேக விதமான சக்கரங்கள், கேடயம், விருந்து பரிசாக கிடைக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் வெற்றிக்கான பரிசாக வெற்றி சக்கரம் கிடைத்துள்ளதா? வெற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய நிச்சய புத்தி மகாவீர் ஆத்மாக்கள் வெற்றி சக்கரத்தின் அதிகாரி ஆவார்கள். யாருக்கு வெற்றி சக்கரம் பிராப்தமாகி உள்ளது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருந்தார்கள். சுயதர்சன சக்கரத்தின் மூலம் வெற்றி சக்கரத்தை பிராப்தம் செய்வீர்கள். எனவே அனைவரும் படை வீரர்கள் ஆகி இருக்கிறீர்கள் தானே? இந்த ஆன்மீக ஆயுதங்களின் நினைவு சின்னமானது ஸ்தூல ரூபத்தில் உங்களுடைய நினைவு சித்திரத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. தேவிகளுடைய சித்திரங்களில் ஆயுதம் தரித்திருப்பவர்களாக, ஆயுதம் தாங்கி இருப்பவர்களாக காண்பித்து இருக்கின்றார்கள் இல்லையா? பாண்டவர்களையும் ஆயுதம் தரித்தவர்களாக காண்பிக்கின்றனர். இந்த ஆன்மீக ஆயுதத்தை, அதாவது ஆன்மீக சக்திகளை ஸ்தூல ஆயுதமாக காண்பித்து விட்டனர். உண்மையில் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா மூலமாக ஒரே சமயம் ஒரே மாதிரியான ஞானத்தின் சக்தி பிராப்தியாக கிடைக்கின்றது. விதவிதமான ஞானத்தை கொடுப்பதில்லை, ஆனாலும் ஏன் வரிசைப்படி ஆகின்றனர்? பாப்தாதா எப்பொழுதாவது யாருக்காவது தனிப்பட்ட முறையில் கற்றுத்தந்துள்ளாரா? அனைவரையும் சேர்த்து ஒன்றாகத்தான் பாடம் கற்பிக்கின்றார் அல்லவா? அனைவருக்கும் ஒரே பாடத்தை தான் கற்பிக்கின்றார். அல்லது ஒரு குழுவிற்கு ஒரு பாடத்தை, மற்றொரு குழுவிற்கு வேறொரு பாடத்தை கற்பிக்கின்றாரா என்ன? இருந்தாலும் இங்கு 6 மாத இறை மாணவராக 50 வருடம் ஆனவர்களாக இருந்தாலும் ஒரே வகுப்பில் அமர்கிறீர்கள். தனித்தனியாக அமர்கிறீர்களா என்ன? பாப்தாதா ஒரே சமயத்தில் ஒரே படிப்பை அனைவருக்கும் சேர்த்து கற்பிக்கின்றார். ஒருவேளை யாராவது பின்னால் வந்திருந்தாலும் முன்பு என்ன பாடம் கற்பிக்கப்பட்டுள்ளதோ அதே பாடத்தை நீங்கள் அனைவரும் இப்பொழுது கற்பித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள், கற்றுக்கொண்டே இருக்கின்றீர்கள். என்ன ரிவைஸ் கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதையே நீங்களும் படித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பழையவர்களுடைய பாடம் வேறு, உங்களுடையது வேறாக உள்ளதா? ஒரே பாடம்தான். 40 வருடம் ஆனவர்களுக்காக தனி முரளி மற்றும் 6 மாதத்தை சேர்ந்தவர்களுக்காக தனி முரளி என்பது கிடையாது. ஒரே முரளி தானே. படிப்பு ஒன்று, கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஒருவர். பிறகு வரிசைப்படி ஏன் ஆகிறீர்கள்? அல்லது அனைவரும் முதல் எண்ணில் இருப்பவர்களா? நம்பர் ஏன் உருவாகியது? ஏனெனில் படிப்பை அனைவரும் படிக்கிறீர்கள். ஆனால் படிப்பினுடைய, அதாவது ஞானத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயுதம் மற்றும் சக்தி ரூபத்தில் தாரணை செய்வது, மேலும் ஞானத்தின் விஷயத்தை பாயிண்ட் ரூபத்தில் தாரணை செய்வது, இதில் வேறுபாடு ஏற்படுகிறது. சிலர் கேட்ட பிறகு பாயிண்டாக புத்தியில் தாரணை செய்கின்றனர். மேலும் அந்த தாரணை செய்யப்பட்ட கருத்தை மிகவும் நன்றாக வர்ணனையும் செய்கின்றனர். சொற்பொழிவு ஆற்றுவதில், பாடம் கற்பிப்பதில் பெரும்பான்மையினர் புத்திசாலிகளாக உள்ளனர். பாப்தாதா குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றுவது மற்றும் பாடம் கற்பிப்பதை பார்த்து குஷி அடைகின்றார்கள். சில குழந்தைகளோ பாப்தாதாவை விட நன்றாக சொற்பொழிவு ஆற்றுகின்றனர். கருத்துக்களை மிக நன்றாக வர்ணனையும் செய்கின்றனர். ஆனால் ஞான கருத்தாக தாரணை செய்வது மற்றும் ஞானத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் சக்தியாக தாரணை செய்வது, ஞானத்தை கருத்தாக தாரணை செய்வது மற்றும் ஞானத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் சக்தியாக தாரணை செய்வது, இதில் வித்தியாசம் ஏன் ஏற்பட்டு விடுகிறது? உதாரணத்திற்கு நாடகத்தின் கருத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இது மிக பெரிய வெற்றியை அடைய செய்யக்கூடிய சக்திசாலியான ஆயுதமாகும். யாருக்கு நாடகத்தின் ஞானத்தினுடைய சக்தி நடைமுறை வாழ்வில் உள்ளதோ, தாரணையாகி உள்ளதோ, அவர்கள் ஒரு பொழுதும் குழப்பத்தில் வர முடியாது. சதா ஏக்ரஸ், ஒரே ரசனை நிலை உடையவர்களாக, ஆடாத அசையாதவர்கள் ஆவதற்காக மற்றும் ஆக்குவதற்காக விசேஷ சக்தி இந்த நாடகத்தின் பாயிண்ட் ஆகும். சக்தியின் ரூபத்தில் தாரணை செய்யக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது. ஆனால் யார் பாயிண்டாக மட்டும் தாரணை செய்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாடகத்தின் பாயிண்டை வர்ணனை செய்வார்கள்.
குழப்பத்திலும் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். மற்றும் நாடகத்தின் பாயிண்டை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவ்வப்போது கண்களில் கண்ணீரும் வடிக்கிறார்கள். என்ன ஆனது தெரியவில்லை, என்னவென்று தெரியவில்லை என்று கூறுகின்றனர். மேலும் நாடகத்தின் பாயிண்டை பற்றியும் பேசுகின்றனர். ஆம், வெற்றியாளர்களாக ஆகியே தீர வேண்டும். நானே வெற்றியாளர். நாடகம் என்பது நினைவு உள்ளது, ஆனால் என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை என்று கூறுகின்றனர். எனில் இதை என்னவென்று சொல்வது? சக்தியாக, ஆயுதமாக தாரணை செய்திருக்கின்றார்களா, அல்லது ஒரு பாயிண்டாக மட்டும் தாரணை செய்திருக்கின்றார்களா? இவ்வாறே ஆத்மாவை பற்றியும் கூறுவார்கள். நான் சக்திசாலி ஆத்மா, சர்வ சக்திவானின் குழந்தைதான். ஆனால் இந்த விஷயம் மிகவும் பெரியது. எத்தகைய விஷயத்தை ஒரு பொழுதும் நான் யோசித்ததே இல்லை. மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா எங்கே மற்றும் இந்த வார்த்தை எங்கே? நன்றாக உள்ளதா? இதை என்னவென்று கூறுவது? ஒன்று ஆத்மா என்ற பாடம், பரமாத்மா என்ற பாடம், நாடகத்தின் பாடம். 84 பிறவிகளின் பாடம். எத்தனை பாடங்கள் உள்ளன? அனைத்தையும் சக்தியாக, அதாவது ஆயுதமாக தாரணை செய்வதே வெற்றியாளராவதாகும். பாயிண்டாக மட்டும் தாரணை செய்தால் சில நேரம் பாயிண்ட் வேலை செய்யும், சில நேரம் செய்யாது. பிறகும் பாயிண்டாக தாரணை செய்யக்கூடியவர்கள் சேவையில் பிஸியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மற்றும் கருத்துக்களை அடிக்கடி வர்ணனை செய்யக்கூடிய காரணத்தினால் மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றனர். ஆனால் எப்பொழுது ஏதாவது பிரச்சனை அல்லது மாயையின் ராயல் ரூபம் முன்னால் வருகிறதோ அப்பொழுது வெற்றியாளராக ஆக முடியாது. அதே கருத்துக்களை வர்ணனை செய்து கொண்டே இருப்பார்கள். சக்தி இல்லாத காரணத்தினால் மாயையை வென்றவர்களாக ஆக முடியாது. வரிசை கிரகமாக ஏன் ஆகிறீர்கள் என்பது புரிந்ததா? ஒவ்வொரு ஞான கருத்தையும் சக்தியாக, ஆயுதமாக தாரணை செய்திருக்கின்றேனா என்பதை இப்பொழுது சோதனை செய்யுங்கள். ஞானவானாக மட்டும் ஆகியிருக்கிறீர்களா, அல்லது சக்திசாலியாகவும் ஆகியிருக்கிறீர்களா? ஞானவானின் கூடவே சக்திசாலி ஆகியிருக்கிறீர்களா, அல்லது ஞானவானாக மட்டும் ஆகியிருக்கிறீர்களா? யதார்த்தமான ஞானமானது ஒளி மற்றும் சக்தி ஸ்வரூபமாகும். அந்த ரூபத்தில் தாரணை செய்து இருக்கின்றீர்களா? ஒருவேளை தக்க சமயத்தில் ஞானமானது வெற்றியாளர் ஆக்கவில்லை என்றால் ஞானத்தை சக்தியாக தாரணை செய்யவில்லை. ஒருவேளை ஒரு போர் வீரர் தக்க சமயத்தில் ஆயுதத்தை காரியத்தில் பயன்படுத்த முடியவில்லை எனில் அவரை என்னவென்று கூறுவது? மகாவீர் என்று கூற முடியுமா? இந்த ஞானத்தின் சக்தி எதற்காக கிடைத்துள்ளது? மாயையை வென்றவர் ஆவதற்காக கிடைத்துள்ளது அல்லவா? அல்லது சமயம் கடந்து விட்ட பிறகு இதை செய்திருக்க வேண்டும், இதை யோசித்தேன் என்ற பாயிண்டை நினைவு செய்வீர்களா? இதை சோதனை செய்யுங்கள். இப்பொழுது எந்த அளவு சக்தியின் பாடத்தை பயின்று இருக்கிறீர்கள்? பாடம் கற்றுத் தருவதற்கு அனைவரும் தயாராக உள்ளீர்கள் தானே? பாடம் கற்பிக்க முடியாதவர் யாராவது இருக்கிறார்களா? அனைவரும் கற்பிக்க முடியும் மற்றும் மிகவும் அன்போடு நல்ல முறையில் பாடம் கற்பிக்கின்றீர்கள், கற்றும் தருகிறீர்கள். மிகவும் அன்போடு களைப்படையாதவராகி ஈடுபாட்டுடன் செய்கிறீர்கள் மற்றும் செய்ய வைக்கிறீர்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார்கள். மிக நல்ல நிகழ்ச்சிகளை செய்கிறீர்கள். உடல், மனம், பொருளை ஈடுபடுத்துகிறீர்கள். ஆகையினால் இந்தளவு வளர்ச்சி அடைந்துள்ளது. மிகவும் நன்றாகவும் செய்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது சமயத்தின் அடிப்படையில் இதை கடந்து விட்டீர்கள். குழந்தை பருவம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது இளமை பருவத்தில் உள்ளீர்களா, அல்லது வானப்பிரஸ்தி நிலையில் உள்ளீர்களா? எந்த நிலை அடைந்திருக்கின்றீர்கள்? இந்த குழுவில் பெரும்பான்மையினர் புதியவர்கள். ஆனால் அயல்நாட்டு சேவையில் எத்தனை வருடங்கள் முடிவடைந்து விட்டன எனில் இப்பொழுது குழந்தை பருவம் அல்ல, இப்பொழுது இளமை பருவம் வரை வந்தடைந்து விட்டீர்கள். இப்பொழுது சக்திசாலியான பாடம் படியுங்கள் மற்றும் கற்றுக் கொடுங்கள். இவ்வாறு இளைஞர்களிடம் சக்தி அதிகமாக உள்ளது. இளமை பருவம் மிகவும் சக்தி வாய்ந்தது. என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். ஆகையினாலே பாருங்கள், தற்காலத்தின் அரசாங்கம் கூட இளைஞர்களை கண்டு பயப்படுகிறது. ஏனெனில் இளைஞர் குழுவிடம் லௌகீக ரூபத்தில் புத்தியின் சக்தி உள்ளது மற்றும் சரீரத்தின் சக்தியும் உள்ளது. இங்கு அழித்தல் காரியம் செய்பவர்கள் கிடையாது, உருவாக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். அவர்கள் ஆவேசம் கொண்டவர்கள் மற்றும் இங்கு சாந்த ஸ்வரூப ஆத்மாக்கள் ஆவீர்கள். கெட்டு போனதை சீர்திருத்தக்கூடியவர்கள் ஆவீர்கள். அனைவருடைய துக்கத்தை போக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள்.
அவர்கள் துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மற்றும் நீங்கள் துக்கத்தை போக்கக்கூடியவர்கள். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர்கள். தந்தை எப்படி அப்படி குழந்தைகள். சதா ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக மற்றும் தனக்காக சுகம் தரக்கூடிய எண்ணமாக உள்ளது. ஏனெனில் துக்கத்தின் உலகத்திலிருந்து வெளியேறிவிட்டீர்கள். எப்பொழுது துக்கத்தின் உலகத்தில் இல்லை, துக்கதாமத்திலிருந்து சங்கம யுகத்திற்கு வந்து விட்டீர்கள். புருஷோத்தம யுகத்தில் இருக்கின்றீர்கள். அவர்கள் கலியுக இளைஞர்கள், நீங்கள் சங்கமயுக இளைஞர்கள் ஆவீர்கள். ஆகையினால் இப்பொழுது சதா தனக்குள் ஞானத்தை சக்தியின் ரூபத்தில் தாரணை செய்யுங்கள் மற்றும் செய்ய வையுங்கள். எந்தளவு சுயம் சக்திசாலியான பாடம் பயின்று இருப்பீர்களோ அந்தளவு பிறருக்கும் கற்பிப்பீர்கள். இல்லையெனில் பாயிண்டினுடைய பாடத்தை மட்டும் கற்பிப்பீர்கள். இப்பொழுது பாடத்தை மீண்டும் திரும்ப படிக்க வேண்டும். ஒவ்வொரு பாயிண்டிலும் என்ன சக்தி உள்ளது, எவ்வளவு சக்தி உள்ளது, எந்த சமயம் எந்த சக்தியை எந்த ரூபத்தில் தாரணைப்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். இந்த பயிற்சியை தனக்குத்தானே கொடுத்து கொள்ள முடியும். ஆத்மா எந்த பாயிண்டை சக்திசாலியான ஆயுதமாக நாள் முழுவதும் நடைமுறை காரியத்தில் பயன்படுத்தினேன் என தனக்குத்தானே பயிற்சி கொடுத்து கொள்ள முடியும். ஏனெனில் நீங்கள் ஞானவான்கள் தானே. ஆத்மாக்களுக்கு சொல்வதற்காக கருத்துக்களை எடுக்க சொன்னால் எத்தனை கருத்துக்களை எடுப்பீர்கள்? நிறைய உள்ளன அல்லவா? சொற்பொழிவு ஆற்றுவதில் புத்திசாலிகள். ஆனால் பிரச்சனையான சமயத்தில் ஒவ்வொரு கருத்தையும் எந்தளவு காரியத்தில் கொண்டு வருகிறேன் என்பதை பாருங்கள். நான் நன்றாக உள்ளேன், ஆனால் எப்படிப்பட்ட விஷயம் ஏற்பட்டு விட்டது, பிரச்சனை வந்து விட்டது, அதனால் இந்த மாதிரி ஆகிவிட்டது என நினைக்காதீர்கள். ஆயுதம் எதற்காக உள்ளது? எப்பொழுது எதிரி வருகிறாரோ அதற்காகத்தான் உள்ளது. அல்லது எதிரி வந்து விட்டார், ஆகையினால் நான் தோல்வி அடைந்து விட்டேன், மாயை வந்து விட்டதால் தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று கூறுகிறீர்கள். ஆனால் மாயைக்காகத்தானே ஆயுதங்கள் உள்ளன. சக்திகளை எதற்காக தாரணை செய்திருக்கிறீர்கள்? தக்க சமயத்தில் வெற்றி அடைவதற்காக சக்திசாலியாகி உள்ளீர்கள். எனவே என்ன செய்ய வேண்டும் புரிந்ததா? தங்களுக்குள் மிகவும் நன்றாக ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு அனைத்து செய்திகளும் வருகின்றன. பாப்தாதா குழந்தைகளுடைய இந்த ஊக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். படிப்பின் மீது அன்பு உள்ளது, தந்தையின் மீது அன்பு உள்ளது, சேவையின் மீது அன்பு உள்ளது. அவ்வப்போது மென்மையானவர் நாசுக்காகி விடுகின்றனர். அப்பொழுது ஆயுதம் நழுவி விடுகிறது. அந்த சமயம் அவர்களுடைய புகைப்படம் எடுத்து பிறகு அவர்களுக்கே அதை காண்பிக்க வேண்டும். கொஞ்ச நேரத்திற்காக தான் அவ்வாறு ஆகிறது, அதிகமாக இல்லை. ஆனாலும் நிரந்தரமாக, அதாவது சதா தடையற்றவராக இருப்பது மற்றும் சில நேரம் தடைக்கு வசமாவது, சில நேரம் தடையற்றவராவது ஆகிய இரண்டு நிலைக்கும் வேறுபாடு உள்ளது. நூலில் எவ்வளவு முடிச்சு விழுகிறதோ அவ்வளவு பலவீனமாகிறது, இணைந்து விடுகிறது. இது ஆனால் இணைக்கப்பட்ட பொருள் மற்றும் முழுமையான பொருள் ஆகிய இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளதில்லையா? இணைக்கப்பட்ட பொருள் நன்றாக இருக்குமா? தடை வருகிறது, பிறகு தடையற்றவர் ஆகிறீர்கள், பிறகும் தடை வருகிறது. உடைந்த பிறகு இணைத்தாலும் இணைக்கப்பட்டது தானே. அதனால் இதன் பிரபாவம் மனோநிலையில் ஏற்படுகிறது. சிலர் மிகவும் நல்ல தீவிர முயற்சியாளர்களாக, ஞானவான்களாக, சேவாதாரிகளாக உள்ளனர். பாப்தாதா பரிவாரத்தின் கண்களிலும் உள்ளார். ஆனால் உடைந்த பிறகு சேரக்கூடிய ஆத்மாக்கள் சதா சக்திசாலியாக இருக்க மாட்டார்கள். முக்கியமான விஷயம், உடைந்த பிறகு சேரக்கூடிய ஆத்மாக்கள் சக்திசாலியாக இருக்க மாட்டாங்க. பாப்தாதா பரிவாரத்தினுடைய கண்கள்ல இருக்காரு. சின்ன சின்ன விஷயத்துல அவங்க உழைக்க வேண்டியதா இருக்கும். அவ்வப்போது சதா லேசானவர்களாக, மகிழ்ச்சியாக, குஷியில் நடனமாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் சதா அவ்வாறு காட்சி அளிக்க மாட்டார்கள், காட்சி தர மாட்டாங்க. மகாரதியினுடைய பட்டியல்ல இருப்பாங்க. அத்தகைய சமஸ்காரம் உடையவர்கள் நிச்சயம் பலவீனமானவங்களாக இருப்பாங்க. இதற்கான காரணம் என்ன? உடைந்து இணையக்கூடிய சம்ஸ்காரமானது அவர்களை உள்ளுக்குள்ள பலவீனமாக்கி விடுது. வெளிமுகமாக எந்த விஷயமும் இருக்காது. மிகவும் நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தென்படுவாங்க. எனவே இதை சம்ஸ்காரமாக ஒருபோதும் ஆக்கக்கூடாது. மாயை வரதான் செய்கிறது, நடந்து கொண்டு இருக்கின்றோம் என நினைக்க கூடாது.
சில நேரம் உடைந்து போவது, சில நேரம் இணைவது, இந்த மாதிரி இருப்பது எப்படி உள்ளது? சதா இணைந்திருப்பது, சதா தடையற்றவராக இருப்பது, சதா மகிழ்ச்சியாக, சதா குடை நிழலுக்குள் இருப்பது ஆகிய அந்த வாழ்க்கைக்கும் மற்ற இந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உள்ளது இல்லையா? ஆகையினால் பாப்தாதா நமக்கு சொல்றாங்க, சிலரது ஜாதகத்தில் தாள் முற்றிலும் சுத்தமாக உள்ளது, சிலருடைய ஜாதகத்தில் இடையிடையே அந்த தாளில் கரை படிந்துள்ளது. அந்த கரையை அழிக்கிறார்கள், ஆனால் அதுவும் தென்படுகிறது இல்லையா? கரையே இருக்கக்கூடாது. சுத்தமான தாள் மற்றும் கரை நீக்கப்பட்ட தாள் எது நன்றாக இருக்கும்? சுத்தமான தாளை வைப்பதற்கான ஆதாரம் மிகவும் சுலபமானது. இது மிகவும் கடினமாகும் என்று பயந்து விடக்கூடாது. மிகவும் சுலபமானது. ஏனெனில் சமயம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றது. சமயத்திற்கும் விசேஷமாக வரதானம் கிடைத்துள்ளது. யார் எந்த அளவில் பின்னால் வருகின்றார்களோ அவர்களுக்கு சமயத்தின் அடிப்படையில் அதிகப்படியான லிஃப்டினுடைய கிஃப்ட் பிரைஸ் கிடைக்கின்றது. மேலும் எப்போதைய அவ்யக்த ரூபத்தின் நடிப்பு கூட வரதானி நடிப்பாகும். எனவே சமயத்தின் உதவியும் உங்களுக்கு உள்ளது. அவ்யக்த நடிப்பினுடைய அவ்யக்த சகயோகத்தினுடைய உதவியும் உள்ளது. வேகமாக செல்லும் சமயமாகும், இதனுடைய உதவியும் உள்ளது. முதலில் புதியதை உருவாக்குவதற்கு சமயமானது. இப்பொழுது உருவாக்கப்பட்டதாக உள்ளது. நீங்கள் உருவாக்கப்பட்டதற்கு வந்து விட்டீர்கள். இந்த வரதானம் குறைந்தது அல்ல. யார் முதலில் வந்தார்களோ அவர்கள் வெண்ணெய் எடுத்தார்கள். நீங்கள் வெண்ணெய் சாப்பிடுவதற்கு வந்து விட்டீர்கள் எனில் வரதானி ஆவீர்கள் அல்லவா? சிறிது மட்டும் கவனம் கொடுங்கள். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அனைத்து விதமான உதவியும் உங்களுக்காக உள்ளது. எப்பொழுது உங்களுக்கு மகாரதி நிமித்த ஆத்மாக்களின் பாலனை எவ்வளவு கிடைக்கின்றதோ அவ்வளவு முன்னால வந்தவங்களுக்கு கிடைக்கல. ஒவ்வொருத்தருக்காக எவ்வளவு உழைப்பு கொடுத்து நேரம் கொடுக்கறாங்க. முதல்ல பொதுவான பாலனை கிடைச்சது. ஆனா நீங்க செல்ல குழந்தைகளாகிய நீங்கள் பாலனை அடைஞ்சிட்டு இருக்கீங்க. பாலனைக்கான கைமாறு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்க இல்லையா? கஷ்டமே கிடையாது, கடினம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் சக்தி ரூபத்துல பயன்படுத்துறதுல மட்டும் கவனம் வைங்க. புரிஞ்சதா? நல்லது. சதா மகாவீரராகி வெற்றி குடையின் கீழ் வீற்றிருக்கும் ஆத்மாக்கள் சதா ஞானத்தின் சக்தியை நேரத்தின் அடிப்படையில காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய, சதா உறுதியான, அசையாத, துண்டிக்கப்படாத ஸ்திதியை தாரணை செய்யக்கூடிய, சதா தன்னை மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று அனுபவம் செய்யக்கூடிய அத்தகைய சிரேஷ்டமான சதா மாயையை வென்ற வெற்றியாளர் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் சிவனின் ஃபரிஸ்தா இந்த தேர்வை எழுதி வாழ்க்கையிலும், ஸ்தூலமான வாழ்க்கையிலும், சூக்ஷ்மமான மனதிலும் அனைவரும் வெற்றியடைந்து நம் ஒவ்வொருவருமே நம்முடைய சம்பூர்ண நிலையை நோக்கி அடைவோமாக. அத்தீந்திரிய சுகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை சுகமயமாக பாப் தாதாவுடன் இணைந்து வாழ்வோமாக. ஓம் சாந்தி. हम जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम पितर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। जिरगांव जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं, घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं।
से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हो, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मोमन कभी गाने वाले हैं। हम तबकाती तकसीम को मिलाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत कशों के राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम फिर शाही राज